யாருக்கும் அடங்காதனா ஒரு ஆளுக்கு அடங்கி போனேன். யார்கிட்டையும் நிறுத்தி நிதானமா பேசாதனா எனக்குள்ளேயே இப்படி ஒரு மாற்றம். என்ன ரீசன் அப்படின்னா, பலர் சொல்லக்கூடிய வார்த்தை அன்பாக அழகிய முறையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது இருக்கு. அதை எப்படி தவிர்க்க முடியும்? அதே சமயத்துல தூற்றப்படக்கூடியதாக இருந்தாலும், இல்ல உங்களுடைய குறைகளை ஆராயப்படக்கூடியதாக இருந்தாலும், இல்ல பார்க்கக்கூடிய சமயத்துல சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய சமயத்துல, இல்ல பேசினா கூட சண்டையிட்டு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாமே வெறுக்க தோணும். ஆனா அதே இது அன்பாக கூறக்கூடிய சமயத்தில், அன்பாக பேசக்கூடிய சமயத்தில், அன்பாக சிரித்துக் கொண்டு உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு அறியாமலே திருத்தக்கூடிய சமயத்தில் அவர்களை இறைவனுக்கு அடுத்தபடியா நேசிக்க தோன்றும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்க தோன்றும். ஆனா ஏதோ அப்படி இப்படின்னு இருந்துட்டு எப்பயுமே இருட்டிட்டியா இருக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டோம், இல்ல பேசாமலே இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று போற மாதிரி இருந்துச்சுன்னா மனுஷன் ஏன்டா வாழ்றேன், எதுக்குடா இருக்கும், இதுக்கு நான் தனியா துறவியா கூட போயிடுவேனே அப்படின்னு பலர் வாழ்க்கையில துறவியாகவோ இல்ல குடும்பத்தில் அவர்கள் வேண்டா வெறுப்பாக வாழ்வதாகவோ இல்ல தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து வாழ்வதாகவோ ஒரு ஆண் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாம, அழகிய முறைங்கிற ஒரு விஷயம் இல்லாம, குற்றம் 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 இல்லாத இட்டுக்கட்டியோ இல்ல இருக்கிறத கூட ரொம்ப ஆர்டர் போட்டோ இல்ல தப்பான முறையில பேசியோ அவனை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம அவளுக்கு அவளே தன் தலையில மண்ணவாரி போடக்கூடியதுதான் அந்த தவறான செயல், அன்பிற்கு எதிரி. நான் மேற்கொண்டு என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா, நம்முடைய பேட் பிஹேவியர்